நம்மளே மறந்து போனாலும் சில நேரம் நெருக்கடியான நேரம் வரும்போது ஆண்டவரே நினைவுபடுத்துவார். ஜெபம் பண்ணுங்க, நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நம்மளை நினைவுபடுத்துவார். அவர் நமக்குள்ள இருந்து நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த அபிஷேகம் நம்ம எல்லாரையும் வழி நடத்தும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகம் நம்மளை நல்லா போதிக்கும். நல்ல வசனத்தை கேட்கும் போது அந்த வசனம் நம்ம இருதயத்துல போய் எழுதப்பட்டுட்டே இருக்கும். எப்பமெல்லாம் நமக்கு சிக்கல்கள் வருமோ அப்பொழுதெல்லாம் வசனம் உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்கும். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். அது சத்தியமா இருக்கிறது, அது பொய்யல்ல. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்போம். ஒரு நாள் நமக்கு தோல்வியே கர்த்தர் வரவிட மாட்டாரு. தோல்வி போல தெரியும், கர்த்தர் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். ஆமேன். கரங்களை தட்டலாம், ஆமேன் சொல்லலாம். இல்லை மேலே இந்த சேரை ஒரு தட்டலாம், இல்லைன்னு பெஞ்சை 2 தட்ட தட்டலாம், கை உயர்த்தி நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை தந்தே ஆகணும் ஆண்டவரே, என் குடும்பங்களுக்குள்ள ஒரு விடுதலை தந்து ஆகணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் வேலை, செய்தி வேலை நல்லா பயன்படுத்தணும். எல்லாரும் ஒரு அரை மணி நேரம் தான் செய்தி வேலையா இருந்தாலும் அந்த அரை மணி நேரத்தில் அந்த சத்து மாத்திரையில நல்லா சாப்பிடணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். ஆமேன். தாவீதுக்கு வந்த எல்லா நெருக்கடிகளையும் கர்த்தர் மாற்றினார். எப்படி மாற்றினார்? அவர் சூழ்நிலையை நல்ல மனசுல வச்சு உடனே அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இதை நான் பின்தொடரணுமா, இதை நான் ஜெயிச்சிடலாமான்னு கேட்டாரு. உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கிட்டாரு, அந்த வசனத்தை நல்லா பிடிச்சுக்கிட்டாரு. ஜோமணி முடிச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு வழி நடத்தல கர்த்தர் கொடுத்தாரு. நம்ம ஜெபத்திலே நல்ல வழி நடத்தல தருவார். ஆமேன். ஒரு ஜெபம் பண்ணிடுவோம் எல்லாரும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் போது நல்ல வழி நடத்தல் கிடைக்கட்டும், நான் ஜெபிக்கும் பொழுது பதில் கிடைக்கட்டும். ஆண்டவரே, நான் எந்த குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களுக்கு நல்ல பதிலை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த மாதிரி சின்ன சின்ன ஜெப குறிப்புகளை வச்சு எல்லாம் ஜெபிக்கணும். வசனம் வாசிக்கும் போதே ஜெபிக்கணும், வசனம் வாசிட்டு இருக்கும் போதே ஜெபிக்கணும், செய்திகளை கொடுக்கும் போதே மனசுகளை ஜெபிக்கணும். ஆண்டவர், இந்த வசனத்தின் மூலமா என்ன வழி நடத்துங்க, இந்த வசனம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். எல்லாரும் களத்துல நல்லா இறங்கிட வேண்டியதான். இது ஒரு கடைசி காலம். நம்ம நல்ல